ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டருக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து ஒரு கான்செப்ட் நம்ம இதுல பார்க்க போறோம். பிளாட் ரூட் என் ஆன் த நம்பர் லைன் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது கிளாஸ் 9க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் பூஸ்டர் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட், அதாவது prepare2cracktamil.in அப்படிங்கிறது வந்து நம்மளோட பேரண்ட் கம்பெனி. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பூஸ்டர் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓவரால் கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வீடியோ கோர்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸா தான் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு கூட நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் ரூட் 3 ஆன் த நம்பர் லைன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது நம்பர் சிஸ்டம்ல வந்துட்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ் கீழே இதெல்லாமே உங்களுக்கு வரும். ப்ராப்பர் இர்ரேஷனல் நம்பர்னா டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா அது வேற மாதிரி வரும். பட் இந்த மாதிரி ரூட் என் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு அதை உங்களுக்கு பிளாட் பண்ண சொல்லுவாங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு மெயினா உங்களுக்கு ஒர்க் ஆக போறது என்னதுன்னா பித்தகோரஸ் தியரம் கைஸ். பித்தகோரஸ் தியரம் அப்படிங்கிறது என்னது? இப்போ இந்த மாதிரி இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு இருக்குன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் எங்க ஃபார்ம் ஆகுதோ அதோட ஆப்போசிட் சைடை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் ரெண்டு சைடுடைய ஸ்கொயருடைய சம். தட் இஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டா? இதுதான் பித்தகோரஸ் தியரம். இதுதான் இதுலயும் அப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 3 அப்படிங்கிறத ப்ரீவியஸா ரூட் 3 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது அப்படிங்கிறத பாருங்க. 3க்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 1 தான். இட்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 1 உடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா என்னது? 1 into 1 is 1. அதுக்கு 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா you will get a whole number. அதான் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம். சோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா 3ய 1 பிளஸ் அதோட என்ன நம்பர் ஆட் பண்ண எனக்கு 3 வரும்? 2 ஆட் பண்ணா. சோ 1 plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இருக்குல்ல, அப்ப ஏசி ஈக்குவல் டு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டா? இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது வந்து ஏசி, அதாவது ஒரு நம்பர் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு உள்ள இருக்கிற நம்பரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ 1 வந்து நான் 1 ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா? 2 எதோட ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு நம்பர் லைன் போடுறீங்கன்னா 1ங்கிறது உங்களால மார்க் பண்ண முடியும். பட் ரூட் 2 அப்படிங்கறத எப்படி மார்க் பண்ணுவீங்க? டக்குன்னு மார்க் பண்ண முடியாது. ஸோ ரூட் 2க்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 1. ஸோ 1 பிளஸ் 1 எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் 2 பிளாட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து என்னது? 0. திஸ் இஸ் 1. இதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்டா உங்களோட ஸ்கேலை யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே 1 2 3 4 5 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது என்னது? 1 பிளஸ் 1 இருக்கு. கரெக்டா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். இது 1 சென்டிமீட்டர். கரெக்டா? இது 1 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் மேபி லெட் மீ மார்க் இட் அஸ் ஏ. ஓகேங்களா? இது ஒன்னு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து நீங்க உங்களோட ப்ரொட்ராக்டரை வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணிக்கணும். ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஓகேங்களா? So this is 90 degree. இது ஒரு 1 சென்டிமீட்டர். இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ல ஒரு 1 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணி மேபி நான் இதை பின்னு வச்சுக்கிறேன். என்னன்னு வச்சுக்க போறேன்? பின்னு வச்சுக்க போறேன். இப்போ இந்த ஓல இருந்து இந்த லைனை நான் மார்க் பண்ணும். இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளா இருக்கா? இது 1, இது 1. அப்ப இந்த ஹைபோட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் வருமா? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. அப்ப இந்த வேல்யூ என்னது? This is root 2. இந்த வேல்யூ அப்படிங்கிறது ரூட் 2. இதை நீங்க உங்களுடைய காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணுங்க. எதை வச்சு மெஷர் பண்ணும்? இந்த ஓவ சென்டரா வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸை காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிட்டு இங்க இருந்து போடணும். ஓகேங்களா? இங்க இருந்து போட்டு லைக் காம்பஸ், அதாவது சென்டரை இதா ஓவா வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து காம்பஸ்ல எடுத்துட்டு இப்படி நீங்க மார்க் பண்ணீங்கன்னா
இந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா √2. புரியுதுங்களா? ஓகேங்களா? சோ இதை மெஷர் பண்ணிட்டு லைக் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் ரூட். ஓகேங்களா? பட் உங்களுக்கு கொஸ்டின் என்னது? யூ ஹேவ் டு பிளாட் √3. √2 பிளாட் பண்ணியாச்சு. இப்போ √3 நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு √3க்கு என்னது? √3 is equal to 1 plus √2. அப்போ நான் 1ஐயும் மார்க் பண்ணணும், √2ஐயும் மார்க் பண்ணணும் நம்பர் லைன்ல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 அப்படிங்கறது ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? 1 அப்படிங்கறது ஆல்ரெடி இருக்கா? சோ என்ன பண்றேன்னா, இந்த லைன் அப்படிங்கிறது 1, அதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, √2 எனக்கு தேவை. சோ இங்க இருந்து இதை மெஷர் பண்ணிக்கிறேன், இங்க இருந்து இதை மெஷர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே √2 தான். இதை மெஷர் பண்ணி இந்த இடத்துல நான் இதை √2 அப்படின்னு மார்க் பண்றேன். இது வந்து 1, இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு √2. ஓகேங்களா? சோ இப்ப நான் இதையும் நான் மார்க் பண்ணேன்னா, இது வந்து என்னது? இது 1 சென்டிமீட்டர், இது √2. 1 square plus √2 the whole squareங்கிறது என்னது? 1 square plus √2 the whole square is 1 plus 2, that is equal to √3. அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? √3 ஆக இருக்கும். கரெக்டா? இது வந்து √3 அப்படின்னு இருக்கும். இப்ப இங்க இருந்து இதை நான் காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிட்டு இதை சென்டரா வச்சுட்டு நான் √3 அப்படிங்கறத நான் மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து நிக்கும். this point is √3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். மேபி நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், √2 இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ OY இருக்கு இல்லையா? OY is equal to √3 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப மார்க் பண்றது எல்லாமே ஒரு ஸ்டெப்ஸா நீங்க எழுதிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ √3 எப்படி நம்பர் லைன்ல மார்க் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு சம் பார்ப்போம். plot √13 on the number line அப்படின்னு கேக்குறாங்க. சோ √13 நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? √13க்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 9. 9 உடைய ஸ்கொயர் ரூட் இஸ் 3. இட்ஸ் a perfect square number. 3 into 3 is 9. சோ 9 பிளஸ் எதை ஆட் பண்ணா எனக்கு 13 வரும்? 9 plus 5, ரைட்? 9 plus 5 is 13. அப்ப இதை நான் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதணும். 9 நான் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 5 நான் எப்படி எழுதலாம்? √5 the whole squareன்னு எழுதலாம். 3 என்னால நம்பர் லைன்ல மார்க் பண்ண முடியும். √5 நான் எப்படி மார்க் பண்ணுவேன்? சோ அகைன் √5 is equal to √5க்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 4. சோ 4 plus 1 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். 4 எப்படி நான் மென்ஷன் பண்ணலாம்? 2 ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணலாம். இது எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 1 ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் √5 மார்க் பண்ணிட்டு அடுத்தது 3யும் √5 வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்பர் லைன் போடணும். இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகேங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? √5 நான் மார்க் பண்ணணும். சோ 2வும் 1ம் நான் மார்க் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2வும் 1ம் நம்ம மார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? 2 plus 1, 4 plus 1. சோ 2வும் 1ம் மார்க் பண்ற மாதிரி இருக்கா? சோ என்னது? இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். this is 2 centimeter. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்னு வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். so this is 1 centimeter. இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எவ்வளவு? 1 centimeter. இப்ப நான் இதை இப்படி மார்க் பண்றேன். சோ இது மார்க் பண்ணது இந்த இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப ஹைபோட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு அதர் 2 ஸ்கொயர். அதர் 2 இதோடைய ஸ்கொயர். இது 2 ஸ்கொயருங்கிறது என்னது? 4. 1 ஸ்கொயருங்கிறது என்னது? 5. அதோடைய ஸ்கொயர் ரூட், தட் இஸ் 5, √5. அப்ப இது √5. இங்க இருந்து இத காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணுங்க. அத ஓவ சென்டரா வச்சுட்டு திரும்பி இப்படி ஒரு ஆர்க் மாதிரி போடுங்க. ஓகே, சோ போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மாதிரி வரும். இது வந்து என்னது? √5. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன மார்க் பண்ணும்? √13 மார்க் பண்ணும். சோ 3யும் √5ம் நீங்க மார்க் பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கேருந்து இது வரைக்கும் √5 மார்க் பண்ணிருக்கேன்னா மேபி √5 வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ OX. இப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வந்து என்னது? √3 சென்டிமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும், ரைட்டா? √3. இன்னொன்னு என்னது? சாரி, √5. சாரி, this is √5. இன்னொன்னு என்ன மார்க் பண்ணும்? 3 மார்க் பண்ணும். சோ இந்த இடத்துல இருந்து நான் இன்னும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ஒண்ணு வரைகிறேன். ஓகேங்களா? √5 ஒரு சைட்ல மார்க் பண்ணியாச்சு. அப்ப இன்னொரு சைட்ல நான் என்ன மார்க் பண்ணும்? 3 மார்க் பண்ணும். மேபி இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? 3 சென்டிமீட்டர். கீழே இருக்கிறது √5, மேல இருக்கிறது 3 சென்டிமீட்டர். இப்போ ஓல இருந்து நான் இந்த ஒய்க்கு மார்க் பண்றேன். ஓகேங்களா? சோ √5 the whole square plus 3 square. √5 the whole square is 5. 3 square is 9. 9 plus 5 is 13. √13. ஓகேங்களா? சோ இந்த லைன் தான் என்னது? √13. சோ இங்கே இருந்து இதை மெஷர் பண்ணிட்டு நான்
இந்த மாதிரி போடுவேன். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் √13. இதை வந்து நான் இசட்னு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ OZ அப்படிங்கிறது என்னது? OZ அப்படிங்கிறது √13. ஸோ OZ இஸ் ஈக்குவல் டு √13 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதுங்களா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். பிளாட் √23 ஆன் த நம்பர் லைன் அப்படின்னு இருக்கு. ஸோ √23க்கு முன்னாடி இருக்கிற 23க்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 16. 16 பிளஸ் எவ்வளோ போட்டா 23 வரும்? 16 பிளஸ் எவ்வளோ போட்டா 23 வரும்? 16 பிளஸ் what is that? 16 plus 7, right? 16 plus 7 is equal to நமக்கு வந்து 23 அப்படிங்கிறது வரும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ 16 வந்து நம்ம எப்படின்னு மார்க் பண்ணலாம்? 4 ஸ்கொயர்னு போடலாம். இதை நான் √7 the whole ஸ்கொயர்னு தான் போட முடியும். எனக்கு √7 எப்படி மார்க் பண்ணணும்னே ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் √7 is equal to 7க்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 4. 4 plus 3 that is equal to 2 square plus √3 the whole square அப்படின்னு வரும். அகைன் எனக்கு √3 நான் மார்க் பண்ணணும். கரெக்டா? ஸோ √3 is equal to 1 plus 2 that is equal to √1 the whole square plus √2 the whole square. அடுத்தது √2 the whole square. √2 எனக்கு மார்க் பண்ண தெரியாதுன்னா 1 square plus 1 square அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் √2 மார்க் பண்ணிட்டு √3 மார்க் பண்ணிட்டு √7 மார்க் பண்ணிட்டு தான் நம்ம 23 மார்க் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளோ நம்பர்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ணும்? √2 மார்க் பண்ணும். ஸோ இது ஒரு 1 சென்டிமீட்டர். இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்று வரைஞ்சிருவீங்க. இது ஒரு 1 சென்டிமீட்டர். இதுவும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இது √2 இருக்கும். இதையும் மெஷர் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை சென்டரா வச்சுட்டு ஒரு ஆர்க் ஒன்று போடுவேன். இந்த பாயிண்ட் தான் என்னது? √2. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? √3 வரையணும். √3ங்கிறது என்னது? 1 plus √2. ஓகேங்களா? 1 plus √2 அப்படிங்கிறது இதை நான் 1 சென்டிமீட்டராகவே வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் √2ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து √3ன்னு ஆயிடும். ஸோ இதை மெஷர் பண்ணி இந்த இடத்துல இதை சென்டரா வச்சுட்டு இது √3 அப்படிங்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு √3யும் நான் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் √7 மார்க் பண்ணணும். √7 மார்க் பண்ணணும்னா பேஸ் வந்து எனக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இங்க இருந்து இங்க வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு. கரெக்டா? ஸோ இதை மேபி இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏன்னே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னது? 2 சென்டிமீட்டர். இங்கேருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஒன்று வரைகிறேன். √3 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிட்டு அந்த √3 நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணி இதை நான் √3ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேபி இதை பி. கீழே 2 மேலே √3. ஓகேங்களா? கீழே 2 மேலே √3ங்கும் போது இதை கனெக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஐ வில் கெட் திஸ் பாயிண்ட் as √7. கரெக்டா? இப்போ இந்த √7 மெஷர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? ஒரு ஆர்க் வரைகிறேன். ஓவர் சென்டரா வச்சுட்டு இந்த இடத்துல வரும் √7 அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் √7 சென்டிமீட்டர். மேபி ஐ மார்க் திஸ் அஸ் ஒரு பாயிண்ட் சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு √7ம் 4ம் வச்சு நெக்ஸ்ட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்க வரைக்கும் என்னது? √7. நெக்ஸ்ட் ஐ வில் டிரா அ பெர்பெண்டிகுலர் லைன். இங்க √7க்கு மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து இங்க வரைக்கும் நான் இதை 4 மேபி இதை டின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து என்னது? இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்க கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இதுதான் √23 இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் இது வந்து என்னது? √3 சென்டிமீட்டர். கரெக்ட் தானே கை? ஸோ இது வந்து √23. இப்போ இங்கேருந்து இங்க மெஷர் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஆர்க் ஒன்று போடணும். இங்கேருந்து ஒன்று மெஷர் பண்ணிட்டு ஆர்க் போட்டேன்னு வச்சுக்கோங்க. √23 அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல வரும். இப்படியே ஒரு ஆர்க்கா கூட போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் √23 அப்படிங்கிற மாதிரி நீங்க மார்க் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சம் கைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளவு அட்வான்ஸ்டா மேபி உங்களோட ஸ்கூலை பொறுத்து உங்களுக்கு அட்வான்ஸ்ட் சம்ஸும் கேட்கலாம், ரொம்ப பேசிக் சம்ஸ் தான் கேட்பாங்க. பட் எவ்வளோ அட்வான்ஸ்டா கேட்டாலும் எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிற பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது மேபி இதை வந்து நீங்க என்னென்ன எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ OX is equal to √23 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிச்சுங்களா கைஸ்? ஃபைன். ஸோ இதுதான் பிளாட், ஒரு பிளாட் ரூட் என் ஆன் த நம்பர் லைன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் இதை ப்ரொசீட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்கிட்ட நீங்க மேக்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா the contact number I have displayed it here guys. ஓகேங்களா? 9566010443 ஆன்லைன் கிளாஸஸ், பிசிக்கல் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. If you want you can contact us here. Okay, so thank you.